அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நிசாமுத்தீன் சேனல், தீனை பாதுகாக்கும் சேனல். கண்ணியமான மேலான சகோதரர்களே, தாய்மார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உலகத்தில் ஒரு வாழக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பம் பண்ணி, யாரெல்லாம் உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிரந்தரமான ஆகிரத்தில் வாழ்க்கையில் உயர்தரமான அந்தஸ்துள்ள சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டு நுழைய காட்டியுள்ள இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் தாலா விரும்பின மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு எப்படி வாழணும்னு சொன்னானோ அந்த மாதிரி, நபி அவங்க எங்களுக்கு எப்படி காட்டி தந்தாங்களோ அந்த முறைகளை அந்த மாதிரி கையாண்டு வாழ்வோம்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கையிலையும் நிரந்தரமான முடிவில்லாத வாழ்க்கையிலும் வெற்றிகரமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தயார் செஞ்சு வச்சுக்கிறான் ஆகிரத்தில். அதை எங்களுக்கு அடையிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா உலகத்தில் என்னென்னெல்லாம் எப்படி எல்லாம் உலக வாழ்க்கையை கழிக்கப்படணுன்றத சொல்லப்பட்டு, எதிலெல்லாம் நாங்கள் ஈடுபடணும், எதிலெல்லாம் தவிர்ந்து இருந்து கொள்ளணும். அதில் முஸ்லீம்களாகிய நாங்கள் எங்களுக்கு ஆக முக்கியமான முதலாவது கடமை களிமாசன் எல்லா மனிதர்களும் தொழுகு. 5 நேரம் தொழுகு. 5 நேரம் தொழு 5 தரப்பட்டு அதில் முதலாவது தொழுவை சுபஹுடைய தொழுவு. சுபஹுடைய தொழுவை நாங்கள் எலும்பி தொழோண்டிய தொழுகு. தூக்கத்திலேருந்து எலும்பி தொழக்கூடிய தொழுகை சுபஹுடைய தொழுவு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு முயற்சி ஒன்று செய்யணும், அது எலும்பி அந்த உரிய நேரத்துக்கு தொழுகிறதுக்கு, எலும்பின நேரத்துக்கு தொழுகிறதல்ல. அப்போ அதில் முன் சுன்னத்து இருக்குது, அது முக்கியமான அல்லாமல் சுபவுடைய முந்தின சுன்னத்து 2 ரகாத், அது ஆக பொறுமதியானது. அதே போல் லொஹருடைய தொழுகை உரிய நேரத்துக்கு தொழப்பட வேண்டும். லொஹருடைய தொழுகிற நேரம் ஆக பிஸியான நேரம். ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான். ஆண்கள் தொழில் துறவில் வியாபாரத்தில் பிரயாணங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம், அது எல்லாத்தையும் முன்ன பின்னே ஆக்கிட்டு உரிய நேரத்துக்கு அவர்கள் தக்பீரோடு தொழக்கூடிய பழக்கம். பெண்கள் வீட்டு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம், பலவிதமான வேலைகள் இருக்கு வீட்டில், இல்லையென்று இல்லை. அப்போ அது எல்லாத்தையும் முன்ன பின்னே ஆக்கிட்டு சாப்பாடு சமைக்கிற வேலை, உடுப்பு கழுவுற வேலை, வீடு துப்புரவு பண்ணுற வேலை, இதெல்லாம் வேலை, இதெல்லாம் அமல் தான். இதெல்லாம் அமலோடு செய்யும். வீட்டை கூட்டுற நேரத்தில் ஸலவாத் சொல்லி கொண்டோமா வீட்டை கூட்டு, சாப்பாடு சமைக்கிற நேரத்தில் திக்ர் செஞ்சு கொண்டோமா சாப்பாடு சமைக்க, உடுப்பு கழுவுற நேரத்தில் அல்லாஹ்வோட சிந்தனையோட திக்ரோட ஸலவாத்தோட சுபான கலிமா ஓதின வண்ணமாக உடுப்பு கழுவுறது எல்லாம் அமலாக மாறும். இன்னும் வீணல்ல. இது எல்லாத்தையும் வச்சு தான் அல்லாஹ் தஆலா ஆகிரத்தில் அந்தஸ்து தரப்பு பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரம் எப்படியும் கழியும். எங்களோட வேலையை நாங்கள் தான் செய்யணும். ஊட கூட்டுற நேரத்தில் கையும் காலும் தான் வேலை செய்யும், வாய் சும்மா தான் நிற்கும். வாயில் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், நபி மேல் ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடுப்பு கழுவுற நேரத்தில் வெளிவாசலில் போகிற நேரத்தில் எல்லா நேரத்துலேயும் அமல் திக்ர் அல்லாஹ்வோட சிந்தனையோட வாழை. இந்த அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும். அப்போ அந்த வேலைகள் எல்லாம் முன்ன பின்னே ஆக்கிட்டு ஒழு எடுத்துக்கொண்டு தொழுவையில் திறவுக்கோள், தொழுவை சொர்க்கத்து திறவுக்கோள், தொழக்கூடியவங்களாக மாறணும். லொஹருடைய தொழுவை லொஹருடைய நேரத்துக்கு தொழுவும். அசருடைய தொழுவையும் அப்படி தான். அசருடைய தொழுவை அசருடைய நேரத்துக்கு தொழுவும். அசர் தொழுவையும் அப்படி சிரமமான நேரம். வீட்டில் வைக்கிறவங்களுக்கும் தான், தொழில் துறவுக்கு போகிறவங்களுக்கும் தான். தொழில் நேரம் வீட்டில் பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பாடு வேலை முடிஞ்சு சாப்பாடு அடித்து தூக்கம் வர நேரம்.
தூக்கத்திலேருந்து தவிந்து கொண்டு தொழக்கூடிய தொழில் அஸ்ருடைய நேரம். உரிய நேரத்துக்கு தொழுது அல்லாஹ் விரும்பும். அதேபோல் மகரிபுடைய தொழில், மகரிபுடைய நேரத்துக்கு மகரிபுடைய தொழும், இஷாவுடைய நேரத்துக்கு இஷா. 5 நேரம் தொழுவேன் உரிய நேரத்துக்கு தொழக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கும். இன்னும் 5 விதமான தொழுகை, இதில் முன்பின் சுண்ணத்தெல்லாம் தொழுகிறது. இன்னும் 5 விதமான விசேஷமான தொழு, அது தஹஜ்ஜுடைய தொழு, சுபஹுக்கு முந்தி தொழுகிறது. தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கும். தஹஜ்ஜுத் இல்லை நேரத்தில் அல்லாஹ் தஆலா அடி வானத்துக்கு என்கிட்ட கேட்குறவங்க யாரும் இல்லையான்ற கருத்தில் கேட்குறேன். அல்லாஹ்கிட்ட எங்களை தேவை அனைத்தையும் கேட்கக்கூடிய பழக்கத்தை நாங்கள் தஹஜ்ஜத் நேரமாக ஆக்கிக்கொள்வோம். தஹஜ்ஜத்துடைய நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட எல்லா தேவைக்கும் போதுமானவன். அவன்கிட்ட தான் முதலாவது எங்களோட தேவைகளை கேட்கும். தஹஜ்ஜத் தொழுகைக்கு பிறகு சுபஹுக்கு பிறகு இஸ்ராக்குடைய தொழுகை 5 விதமான தொழுகை இருந்து இருக்குது. 5 நேரம் தொழுகையோட இன்னும் 5 விதமான தொழுகை, அதுதான் தஹஜ்ஜத், இஸ்ராக்குடைய தொழுகை. அடுத்தது லுஹாவுடைய தொழுகை. இஸ்ராக்குடைய நேரம் சூரியன் உதயமாகி சுபஹ் தொழுந்ததுக்கு பிறகு சூரியன் உதயமாக 20 நிமிஷத்தில் சில நேரம் முடிஞ்சு அந்த நேரத்துக்கு இஸ்ராக்குடைய 2 ரக்காத் ஹஜ்ஜி உம்ராக்கள் செஞ்ச நன்மையை கிடைக்கும். லுஹாவுடைய தொழுகை லொஹருக்கு முந்தி தொழக்கூடிய தொழுகை 10-11 மணிக்கு தொழிலும். அப்படி வீட்டில் உள்ளவங்களும் தொழிலும், தொழில் துறவுக்கு போகிறவங்களும் தொழுதுட்டு போயிடும். லுஹாவுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுகை அல்லாஹ் எங்களுக்கு தந்த அனைத்து நிஹமத்துகளுக்கும் நன்றி கடனாக மாறும். 12 ரக்காத் மட்டும் தொழிலும், 4 ரக்காத் தொழிலும், 6 ரக்காத் தொழிலும், 8 ரக்காத் தொழிலும், 10 ரக்காத் தொழிலும், 12 ரக்காத் தொழிலும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்து ஆகிறதுக்கு இந்த லுஹாவுடைய தொழுகை மூலம் வச்சுட்டு. அதே போல் அவ்வாபின் தொழுகை மாரிபு புறவு தொழக்கூடிய தொழுகை, மாரிப் ஜமாத் இப்படிய நேரம் ஒன்று இருக்குது. மாரிப் தொழுந்துட்டு அதே முசல்லா 2 ரக்காத்தா 6 ரக்காத் அவ்வாபின் தொழுகை. அவ்வாபின் தொழுகை மூலமாக 12 வருஷம் அமல் செஞ்ச நான் 6 ரக்காத் அவ்வாபி 12 வருஷம் அமல் செஞ்சேன். அதோட அன்றைய நாளையில கடைசி தொழுகை வித்ருடைய தொழுகை. வித்ரு தொழுகை 3 ரக்காத். வித்ரு தொழக்கூடிய பழக்கத்தை உண்டாயிடும். 11 ரக்காத் மட்டும் தொழையணும். தஹஜ்ஜத்துக்கு வித்ரு தொழையணும். தஹஜ்ஜத்தில் 8 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதுட்டு 3 ரக்காத் வித்ரு, 3 ரக்காத் வித்ரு தொழுந்துட்டு படுத்துட்டு எழும்பி தஹஜ்ஜத் தொழையணும். அதே போல் சஹாபாக்கள் பல முறையில் இந்த தஹஜ்ஜத் தொழுகை தொழுந்துகிறான். தஹஜ்ஜத் தொழுகையோடு சேர்த்து வித்ரு தொழுந்துகிறான். வித்ருடைய தொழுகை தூக்கத்தில் எலும்பு கிடைக்காதுன்னு ஒரு சந்தேகம் உள்ளவங்க வித்ரு தொழுந்துட்டு படுப்பாங்க. தஹஜ்ஜத்துக்கு எழும்பி வித்ரு தொழும். இந்த அடிப்படையில் இந்த 5 விதமான தொழுகையும் உள்பட்ட 5 நேரம் தொழுகையோடு சேர்த்து நாள் கழியும் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா தேவைக்கும் போதுமானவனாய்